ஓம் நம சிவாய. வாராகி அன்னையின் ஆசையோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வீடு வாங்கும் யோகம் கொடுக்கும் வாராகி அம்மன் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் டேயும் நைட்டும் உழைச்சி சம்பாதிச்சு சேமித்து வச்சுருப்போம். என்ன சேமித்து வச்சாலும் ஒரு சிலரால் அவங்களுக்கு சொந்தமான வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படாது. அப்படி அந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தட்டி போயிடும். இப்படி தடைகள் அனைத்தும் நீங்கி சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை நம்ம பெறணுன்னாக்கா வாராகி அம்மனை நம்ம வழிபாடு பண்ணணும். வாராகி அம்மனை எப்படி எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபட்டால் நமக்கு சொந்த வீடு யோகம் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சப்தகன்னியில் ரொம்பவே முக்கியமான தெய்வம்னு கருதப்படுறவங்க வாராகி அம்மா. வாராகி அம்மா 5வது கன்னியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பஞ்சமி திதி மிகவும் விசேஷமான நாள். அதனால் சொந்த வீடு யோகம் வேணும்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபட்டிங்கனாக்கா நிச்சயம் உங்கள் சொந்த வீடு வாங்கும் கனவு நினைவாகும். வாராகி அம்மனுக்கு உகந்த நாளான பஞ்சமி திதி அன்னைக்கு அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் செய்யலாம், இல்லை வாராகி அன்னையின் ஆலயம் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அங்கேயும் நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டிலையே நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா அம்மாவோட திருவுருவ படம் இல்லைனாக்கா சிலை இருந்ததுனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி அதில் அம்மாவை தீப சுடரில் அம்மாவை பாருங்கள். அதில் நீங்கள் அம்மாவை வாராகி அம்மாவை ஆவாகனம் பண்ணி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். நல்ல தேங்காயை 6 தேங்காய் வாங்கிக்கோங்க. தேங்காயை நாரை உரிச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி அதை சரிபாதியாக உடச்சி வச்சுக்கோங்க. அம்மாவோட படம் இருந்துச்சுன்னா சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு பூக்கள்லாம் அம்மாவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் 12 மூடிகளுக்கும் சந்தன குங்குமம் வச்சு அதில் நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது மாதிரி வாராகி அம்மனுக்கு சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் படையலாக போடணும். தீபங்களுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து அதில் தயிர் கலந்த உப்பு போடாத தயிர் சாதம், சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சுக்கு பானகம் இதெல்லாம் தயார் செய்து நைவேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். சுக்கு பானகத்துக்கு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அதில் ஏலக்காய் போட்டு சுக்கு போட்டு தட்டி வச்சாலே சுக்கு பானம் ரெடி ஆகிடும். அதனால் நிச்சயமாக நீங்கள் சுக்கு பானம் எடுத்து வைங்க. அம்மாவுக்கு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வைத்து மனசார வழிபாடுங்க. இப்படி தொடர்ந்து 7 பஞ்சமி தொடர்ச்சியாக நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உங்களுடைய சொந்த வீடு கனவு வீடு கட்டி போகிற யோகம் உங்களுக்கு அம்மா ஏற்படுத்தி தருவாங்க. அம்மாவுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படையெல்லாம் வச்சு அதோடு அம்மனுக்கு 6 தேங்காயில் 12 தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகத்தை அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. நிச்சயமாக இதை மாதிரி பண்ணி பாருங்கள். நிச்சயம் நான் அடித்து சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு சொந்த வீடு கனவை நிறைவேற்றி கொடுப்பாங்க. 7 பஞ்சமி தேதியில் நீங்கள் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை அம்மா கொடுப்பாங்க. உங்களுடைய தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக வீடு கட்டி போகிற ஒரு யோகம், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அம்மா தருவாங்க. வாராகி அம்மாவோட ஆசையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.